ப்ரெஸ் மீட்டில் சொன்னார். இந்த பேரிங்கிங் வந்து ஆர்டர் பண்ணியிருக்காங்க செகந்திராபாத்தில். அது வந்து உற்பத்தி அதாவது தயாரிப்பு செய்வதற்கு 3 வார காலம் ஆகும். அதுக்கப்புறம் அதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு அந்த இன்னொரு ஒன் வீக் ஆகும். ஸோ மொத்தமாக ஒரு 4 வார காலத்தில் நிச்சயமாக நிறைவேற்றப்படும் அப்படின்னு சொல்லிட்டு நகாய் தெரிவித்ததாக அவர் சொல்லியிருக்காரு. அதாவதுங்க, இப்போது மாடல் கிடையாது, அவுட் மாடல்னால் அந்த பேரிங் செய்கிறதுக்கான அந்த டை இருக்கணும். டை செஞ்ச பின்னால் தானே நீங்கள் மோல்டு ஊற்ற முடியும். டை செஞ்சாங்களா இல்லை அவங்க நேர்மையானவர்களாக இருந்தால் இந்த கம்பெனியில் நாங்கள் இத்தனாம் தேதி கொடுத்துருக்குறோம், ஆர்டர் கொடுத்துருக்கோம் இந்த மக்களுக்கு தெரிவிக்க வேண்டிய கடமைப்பட்டவர்கள் தானே அவங்க. ரெண்டாவது, அவர்கள் இந்த மாற்று வழியை காண்பதற்காக என்ன வழியில் இந்த நகாய் வேலை செய்திருக்கிறது, நகாய் எந்த திட்டத்தை அறிவித்திருக்கிறது. அவர்கள் பழைய போலீஸ்காரன் மேலே போகிறான். போலீஸ்காரன் முதல்ல 27 பேர் தான் இருக்கிறான் அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரை. அவன் எப்படி உங்களுக்கு இதை ஒழுங்குபடுத்த முடியும்? ஆக மக்களே ரோட்டில் நின்று அவங்க வேலை செய்து கொண்டிருக்கிறார்களே, எந்த விதமான அதிகாரிகளும் எந்த விதமான பொறுப்புகளையும் எடுத்துக்கொள்ள என்பது ஒரு நிதர்சனமான உண்மை. உண்மையில் பாராளுமன்ற உறுப்பினர் திருச்சி சிவா நம்மளுக்கு முன்னாள் முதல்வர் காமராஜரை பற்றி ஏசி ஒரு தகவல் ஒன்று கொடுத்துருக்காரு. கருணாநிதி சார் தான் அந்த ஏசி வச்சு கொடுத்தாரு, அவர் ரேக்கு தாங்க முடியாது. அதை பற்றி அதெல்லாம் பொய்யுங்க. கருணாநிதி செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. தமிழ்நாட்டில் காமராஜருக்காக இருக்கக்கூடிய எத்தனையோ பேர் இருக்காங்க. எந்த இடத்துல கருணாநிதி வேர்வை சிந்தறதுக்காக அவருக்கு செஞ்சார் சொல்லுங்கள் பார்க்கலாம். சும்மா வாய்க்கு நான் கூட பேசலாம்.